மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ரா டிஜிட்டல் தமிழ். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி ஒரு பழைய ஃபோட்டோவை நம்ம ஏஐ உதவியோட ஒரே கிளிக்கில் ரொம்ப குவாலிட்டியான ஃபோட்டோவை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ண சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு இடத்துல வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற பழைய ஃபோட்டோவை அதில் இருக்கிற முகங்கள் மாறாமல் ஒரே கிளிக்கில் இந்த மாதிரி ஃபோட்டோவை நம்ம மீட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோ, உங்களுடைய முழு ஆல்பத்தையே க்ரியேட் பண்ணுறது போல் ஆல்பம் டிசைன், லோகோ, இன்விடேஷன், வாழ்த்து மடல், ஃபோட்டோ கொலாஜி ஃப்ரேம்ஸ், நான் டெஸ்க்டாப்பில் பயன்படுத்தக்கூடிய ஸ்டைலிஷான தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ஃபாண்ட் எல்லாமே நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் சேனல் பேஜை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சேனல் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஏஐ உதவியோட நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பழைய ஃபோட்டோவை இந்த மாதிரி மீட் எடுக்கிறப்போ அதில் சின்ன சின்ன மாறுதலோட நிறைய ஃபோட்டோ வர மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த நான் கொடுக்குற ப்ராம்ப்டில் 100% நீங்கள் முகங்கள் மாறாமல் உங்களுக்கு அக்யூரேட்டான ஃபோட்டோவும், அதே ஒரு பழைய ஃபோட்டோவை இந்த மாதிரி ஹெச்டி ஃபார்மேட்டில் நம்ம ஒரே கிளிக்கில் ரொம்ப ஈஸியாக நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதற்கான ப்ராம்ப்ட் நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பழைய ஃபோட்டோவோ அல்லது நீங்கள் ஒரு ஜென்ரேட் பண்ணுற ஃபோட்டோ இந்த மாதிரி முகம் மாறாமல் அக்யூரேட்டாக வர்றதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி ஒரு பழைய ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துங்க, அல்லது நீங்கள் ஒரு மொபைல்லையோ கேமராவிலையோ நம்ம கிளியராக இமேஜ் தெரியறப்பல காப்பி பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் இது தான். மொத்தமாக நான் எழுதி வச்சுருக்கேன். அதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசரில் ChatGPT ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி நான் ஒரு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோ இதில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இதற்கு தேவையான ப்ராம்ப்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல் மொத்தமாக நான் டெக்ஸ்ட்டாக வச்சுருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஒர்க் பண்ண நினைக்கிற இமேஜுக்கு இதை நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் இதில் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராம்ப்ட் மொத்தமாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். பாருங்கள், செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்குற இடத்துல அப்படியே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டேன். இதில் காப்பி பண்ண ப்ராம்ப்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே இமேஜ் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்களே இப்போ ரிசல்ட் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே. இப்போ நான் அப்படியே இமேஜ் ஜென்ரேட் கொடுக்குறேன். நான் கொடுத்த ப்ராம்ப்டை அனலைஸ் பண்ணி அதற்கு தேவையான இமேஜ் இப்போ இதில் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. குறிப்பாக இதில் நான் என்ன எழுதியிருக்கேனாக்கா, நான் கொடுத்துருக்கிற இமேஜில் இருக்கிற முகங்கள் 100% மாறாமல் எனக்கு ஒரிஜினலான அதில் இருக்கிற முகம் மாதிரியே வேணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் மாதிரி வேணும். அவங்களுக்கு தேவையான ஒரு ரிங் லைட் பேக்லேருந்து வரப்பில் வேணும் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இமேஜ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. இதுவே நம்ம ஒரு பழைய ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. அதே போல் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. இப்போ பாருங்கள், நான் கொடுத்துருக்கிற ஃபோட்டோவிலேருந்து இமேஜ் ஃபேஸ் எந்த இடத்துலையுமே ஒரு வித சேஞ்சஸ் கூட இல்லாமல் அப்படியே நம்மளுக்கு ஃபோட்டோ கிடச்சிருச்சு. கீழே பாருங்கள், கொஞ்சம் அந்த ஃபோட்டோவில் எரேஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதையும் ஃபுல்லாமே நம்மளுக்கு நீட்டாக கொடுத்துருச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவை நான் டைரெக்டாக இந்த இடத்துல டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 இமேஜும் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு அக்யூரேட்டான ஃபோட்டோ ஒரே ஒரு ப்ராம்ப்ட் மூலிமா நம்ம எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணிட்டோன்னு பாருங்கள். நான் கொடுக்குற ப்ராம்ப்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அக்யூரேட்டான ஃபோட்டோவும் கிடைக்கலாம். இல்லை அதுலேருந்து ஒரு சில சின்ன மாறுதலால் கூட உங்களுக்கு ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகி கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் திரும்பவும் அதே ப்ரௌசரில் நீங்கள் திரும்பவும் அதே ப்ராம்ப்ட்டு அதே ஃபோட்டோ அட்டாச் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 1-2 அட்டம்ப்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கிளியரான இமேஜும் இதில் இருக்கிற ஃபேஸ் குவாலிட்டி எதுவும் மாறாமல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அதே போல் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டில் எந்த முகம் மாறுதலும் கிடைக்காம வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, நான் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 லைன் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற எந்த இமேஜ் கொண்டாலும் அந்த ஃபஸ்ட்டு 3 லைனை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 99% உங்களுக்கு முகம் மாறாமல் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள், நம்ம ஒரு பழைய ஃபோட்டோவையும் இப்போ இந்த நம்ம ஜென்ரேட் பண்ண ஃபோட்டோவையும் பாருங்கள். அழகாக நம்மளுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி அந்த மாலை ட்ரெஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு பாருங்கள், அந்த தலைமுடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு
ப்ளூ கலரில் அந்த ரிம் லைட் வரணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதனால் ஏர் டீட்டெயில்ஸோட நம்மளுக்கு எவ்வளோ பக்காவாக இமேஜ் வந்து கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். ஜென்ரேட் பண்ண இமேஜ் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்த முடியாது. இதில் ஒரு சில கலர் கரெக்ஷன் மட்டும் நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான வீடியோ வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏஐ தொடர்பான வீடியோ வந்து வேணும் அப்படின்னு நினச்சினாக்கா ஆமான்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக அது சம்மந்தமாக நான் வீடியோ வந்து கூடிய விரைவில் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடாக கற்றுக்கிற உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ புத்தம் புதிய ஆல்பம் டிசைன் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு.